யோ மாம்சே அக்காக்கு இது போயிட்டான் அந்த ஆளு. யோ மாம்சே இப்போ எதுக்கடா இந்த தூரம் திறக்கிற? பக்கத்தால் வந்து சொல்லடா. அங்கே வந்துட்டு ஓமான்னு கேட்குறா. சொல்லணா என்ன மேட்ரு? யோ உன் எதிர் வீட்டுக்காரன் எதிரி வந்துட்டாயா ஊர்ல இருந்து? நீ என்னடானா பள்ளி வளர்க்காத மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற. என்னடா சொல்ற? சை சனியா காது வேற கேட்டு தொலையாது. உன் எதிர்த்து வீட்டுக்காரன் ஊர்ல இருந்து வந்துட்டானா. இருங்க 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 பின்னாடி நின்று பல்லு விளக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரு தான் நம்ம பொங்கி என்ன. இவருக்கும் எதிர் வீட்டு சுப்பிரமணிக்கும் 10 வருஷ பகை. இன்னும் பங்காளி சண்டையா? பங்காளி சண்டைலாம் இல்ல, பொங்கல் சண்டை. இவங்க 2 பேர் சேர்ந்து 10 வருஷமா பொங்கல் வைக்கிறாங்க. இவர் பேரு தான் பொங்கி என்ன. ஆனா ஒரு நாள் கூட இவர் பொங்கல் பொங்கினதே கிடையாது. முதல்ல வாங்க இந்த வருஷமாச்சும் பொங்குதான்னு பார்த்துடலாம். இவரு தாங்க அந்த எதிர் வீட்டுக்கார் எதிரி சுப்பு என்கிற சுப்பிரமணி. ஏ தம்பி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைய, நான் போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அம்சே இங்க பாரு, சுப்பு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு முன்னாடி நாம சுண்ணாம்பு அடிக்க மாட்டா. என்ன மாம்சு அறுவை கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சுப்பே சுண்ணாம்பு அடிக்கிறப்ப நம்மள பெயிண்ட் அடிக்கணும் மாம்சே. காசு இல்லடா பெயிண்ட்டுக்கெல்லாம். மாம்சே நீ ஜெயிக்கணுமா வேணாமா? பெயிண்டே வாங்கிடுவோம். காசு தரேன். என்ன தண்ணி வரமானேங்குது? அடிக்கடி தண்ணி உள்ளினாவே பைப்பு ஓட்டையை அடைச்சிக்குதுடா. மாம்சே காசு கொடு. ஏடா அப்படியே வாங்கிட்டு போனேன். நீ கொடுத்தது பெயிண்ட்டுக்கே சரியா போச்சு. ட்ரெஸ்ஸுக்கு தின்னருக்கு நான் எங்க போறது? சொல்ல மாம்சே காசு கொடு. அது இருக்கட்டு. யாரா அந்த பாடி? நம்ம பெயிண்டரு. பெயிண்டரா? நான் ஏதோ ஏனி தூக்கிட்டு வரேன்னு நினைச்சேன். என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க பரம்பரை அடிச்சுட்டு இருக்கோம் தான். என்ன ஒற்றையா? இந்த புடி. மாம்சே பெயிண்டருக்கு டீ வாங்கணும், காசு கொடு. மாம்சே ஏடா காசு கொடு. இருக்குடா பெயிண்டர் சாப்பாட்டுக்கு. என்னது ராசாத்திக்கே ராத்திரி சேர்த்து போயிட்டலா? கையில காசு இல்லாதனால தான் இலவ சீதா இருக்கு அருமா. காசு கொடு. நீ வருவேன்னு தெரியும். நான் எதை காசை கையிலேயே வச்சுட்டு இருக்கிற தோலை உன் இலவ பேரளவா இருக்குது. சலுப்பா இருக்குது. சித்த பொழப்போம். மாம்சே காசு கொடு. இப்ப எதுக்கடா காசு? பெயிண்டர் கூலி. ஸோ இந்தடா எங்கடா காசு? அவ்வளோதான்டா, வந்துடாத. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி தம்பி வணக்கம். வா தம்பி. என்னாச்சு? வெள்ளை 1 கிலோ கட்டிடுவோம். அண்ணாச்சி குண்டோட 2 கிலோ சேர்த்து கட்டி விடுங்க. கட்டிடலாம். என்னாச்சு? முந்திரி திராட்சை 1/2 கிலோ. அண்ணாச்சி பாதாம் பிஸ்தா கட்டி விடுங்க. கட்டிடலாம். பச்சரிசி 2 கிலோ. பாஸ்மதி அரிசி 4 கிலோ சேர்த்து கட்டி விடுங்க. ஏண்டா யாராட பாசனத்தில் பொங்கல் வைப்பாங்களா? ஏன்டா பைத்தியம் பிடிச்சி அலைகிறீங்க? ஏன்டா இவரை கூட வச்சுதான் 10 வருஷம் ஆனாலும் பொங்கல் பொங்காதரா. மாப்பிள்ள மாம்சே பொங்கல் வச்சிடலாமா? மிரட்டிடுவோம். மாமா பொங்க வச்சிடலாமா? வச்சிடலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள தண்ணி ஊத்து. மாப்பிள்ள ஆமா ஆல்ரெடி ஊத்தியாச்சு மாமா. அப்ப அரிசியை போடுறா. போட்டுருவோம். மாப்பிள்ள வெள்ளத்தை போடு. மாப்பிள்ள குண்டு வெள்ளத்தை போடுறா. ரெடியா இருக்கு மாமா. போட்டாச்சு மாமா. மாப்பிள்ள இந்த வருஷமாவது நம்ம பொங்கல் தாண்டா ஃபர்ஸ்ட் பெங்கணும். காசுங்கடா போன வாரமே தரேன்னா 1 வாரம் ஆச்சு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்தாலும் ஆள் இருக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அல்ட்ராங்க நடியா மாப்பிள்ள. ஆமா பொங்கின வீட்டுல ஏதோ சத்தமா இருக்குது. பாப்போம் என்னன்னு பாப்போம். அடுத்த வாரம் கொடுத்துருங்கண்ணா. எத்தனை அடுத்த வாரம்? இருந்த காசு எல்லாம் பொங்கல் காசு எல்லாம் பண்ணிட்டுங்கண்ணா. பொங்கல் காசு சொல்றா, நீ பொங்கல் வைய வைக்காம போ. முதல்ல என் காசை வச்சுட்டு எதா இருந்தாலும் வேலையை பாரு. ஏன் மானம் போதா? காசு வாங்கும் போது எங்க போச்சு? வந்துருவாங்கண்ணா. வரட்டும், எல்லாரும் வரட்டும், அப்பதான் தெரியும்.
எப்படியாவது கொடுத்துறேன். ஏப்பா என்ன பண்டிகை நாள் சட்டை பிடிச்சிட்டு ஆனா மணினா இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்ல. கம்முன்னு போயிடுனா ஒரு வாரமா காசு தரந்துன்னு ஆட்டம் கட்டிட்டே உட்காந்துருக்கான். கேட்டா செலவாகி போச்சுக்கிறான். எங்கடா என் காசு? ஒரு வாரம் 10 நாள் எப்படியா ரெடி பண்ணி என்ன கொடுத்துறேன். ஒரு வாரம் 10 நாள்? அதை தானே போன வாரமும் சொன்னேன். எவ்வளவு பார்த்தேன் அவன்? ஆனா 2000 ரூபா தரணும், போன வாரத்துல இருந்து தரவே இல்லைண்ணா. அவ்வளவுதானே நான் தர விடுறேன். சரி கொடுங்க, ஒழுங்கா இருந்துக்கு. அவர் இருந்ததுனால ஆச்சு. ஏண்டா பொங்கி ஆடம்பரமா செலவு பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு அவனுக்கு பணத்தையாவது கொடுத்துருக்கலாம்ல. நான் கடன் வாங்கி ஆடம்பரம் பண்றதே உன்னை ஜெயிக்கிறதுக்காகத்தான். என்ன ஜெயிக்கிறதுக்கா? சின்ன வயசுல இருந்தே என்ன எது செஞ்சாலும் நீ என்னோட சிறப்பா பண்ற, நீ மட்டும் தனியா தெரியல. அதே என் மனசுக்குள்ள ஒரு போட்டியா மாறிடுச்சு. எது செஞ்சாலும் நானும் உன்னோட சிறப்பா தனியா தெரியணுங்கிறதுக்காகத்தான் அப்படி நான் பண்ணினேன். பொங்கி நான் உன்னை என்னைக்கு எதிரியாவும் நினைச்சதில்ல, போட்டியாவும் நினைச்சதில்ல. எதிர் வீட்டுக்காரங்க உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரணும், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வரணும். நாமளே இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஊர் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எதையும் மனசுல வச்சுக்காத, நம்ம எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்போம். என்ன மன்னிச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, வா நம்ம எல்லாரும் பொங்கல் வைப்போம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா. அதே மாதிரி எல்லாரும் போட்டி பொறாம இல்லாம யாரையும் எதிரியா நினைக்காம சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுங்க. பெண்களோ பெண்கள், பெண்களோ பெண்கள். யோ அது பொங்கலோ பொங்கல்யா. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க தம்பி. எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.